மாமன்னர் புலித்தேவர் புகழ். மாமன்னர் புலித்தேவர் புகழ். இந்திய விடுதலைக்கு வித்திட்ட முதல் மாமன்னர் புலித்தேவர் புகழ். பாண்டியர் குல மாமன்னர்கள் முதல் மாமன்னர் புலித்தேவர் புகழ். பாண்டியர் குல வைத்தோன்றல் மாமன்னர் புலித்தேவர் புகழ். புலித்தேவர் புகழ். அண்ணாவோடு தேவர் பேரவை. அண்ணாவோடு தேவர் பேரவை. அண்ணாவோடு தேவர் பேரவை. போற்றி பாடடி பொன்னே கமுதி கோட்டைக்கிலே ஒரு தெய்வம் இருக்கு, அந்த பசுமனகர் ஊருக்குள்ள ஒரு சக்தி இருக்கு. அந்த பசுமனகர் ஊருக்குள்ள ஒரு சக்தி இருக்கு. கமுதி கோட்டைக்கிலே ஒரு தெய்வம் இருக்கு, அந்த பசுமனகர் கோட்டைக்கு அந்த பசுமனகர் ஊருக்குள்ள ஒரு தெய்வம் இருக்கு. பக்தி மயக்குமா பசுமனகர் ஊருக்குள்ள, அந்த பசுமனகர் ஊருக்குள்ள
இது மரவர் பூமி இது முக்குளத்தார் சீமை இது கொத்துமல்லி பூ பூக்க கொடி கொடியா தாயாக்கு கொத்துக்கட்டான வேலையோ சீமை இது அவர் மகன் சீமை இது அவர் தொட்டாலும் பள்ளியிலையும் பூமி இது மரவர் பூமி இது கொத்துமல்லி பூ பூக்க கொடி கொடியா தாயாக்கு கொத்துக்கட்டான வேலையோ சீமை
திருநவேலி சீமையில் சீவல்ல பேரி பாண்டியடா திருநவேலி சீமையில் சீவல்ல பேரி பாண்டியடா பிறந்தது இந்த மண்ணு பல போர் கண்டு செய்ச்சது இந்த மண்ணு எங்கு மானோ வீரந்தார் என்று கண்டு திருநவேலி சீமையில் சீவல்ல பேரி பாண்டியடா பேர் சொன்னா புத்தார அருவிக்கே குப்புன்னு வெத்திருமா நாங்கு நெறியிலே பாண்டி பைய கம்பெடுத்தா சங்கரன் கோயில் வர்ற சர்க்கார் வண்டி ஓட்டாதா சீவல்ல பேரி பாண்டியடா தமிழாஸ்தி எல்லாம் தன்மானம் தாண்டா தாமர பரணி தண்ணி குட்டிச்சவன் நாண்டா பொண்ணும் போரும் வந்தா போர்க்களந்தான் போவண்டா ஒருத்தன் நம்பி வந்தா உயிர் கொடுக்கும் தேவண்டா திருநவேலி சீமையில் சீவல்ல பேரி பாண்டியடா புலித்தேவன் பிறந்தது இந்த மண்ணு பல போர் கண்டு செய்ச்சது இந்த மண்ணு இங்கு மானோ வீரந்தார் என்று கண்டு திருநவேலி சீமையில் சீவல்ல பேரி பாண்டியடா புலித்தேவன் பிறந்த மண்ண பொட்டு வச்சு வராண்டா மலைவடிபட நில வழிவிட தங்க பாண்டி வராண்டா 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 முறுக்கி வராண்டா 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 கொட்டுங்க கொட்டுங்க மேலத கொட்டுங்க
வீரமுள்ள தமிழ் மண்ணு பிறந்தது பசும் பொண்ணு ஆடி பாட தடையில்ல போட சாதி பேதம் நமக்கில்ல ஆடி பாட தடையில்ல பிறந்தது பசும் பொண்ணு எது வீரமுள்ள தமிழ் மண்ணு பிறந்தது பசும் பொண்ணு வீரமுள்ள தமிழ் மண்ணு பிறந்தது பசும் பொண்ணு இது வீரமுள்ள தமிழ் மண்ணு எதுக்கு நம்ம சித்திர திருவிழா ஏன் எதுக்கு இந்த தேர் திருவிழா சாதி சன்னம் கூடிடத்தான் நம்ம ஒத்துமைய வாழ்ந்திடத்தான் பண்பாட்டை காட்டிடத்தான் அது அழியாம காத்திடத்தான் அந்த தண்ணி ஊத்துறது எதுக்கு அது மாம மச்சான் வரவு முறையே அரசியல்வாதிக்கு வேற ஓட்டு வரீங்க நீங்க கட்சிக்காரர்களுக்கு வேற ஓட்டு வரீங்க இல்லமா கட்சிக்கார பையனுக்கு வேற ஓட்டு வரீங்க நீங்க திமுக ஒரு ஆட்சி அலங்கோல கிடைக்கு திமுக ஆட்சி அராஜகமா இருக்கு இல்ல இல்லமா வேற வழியில போறாங்க எனக்கு தெரியும் எங்களுக்கு வேற வழியில போறாங்கம்மா 10 மணிக்கு கிளம்பணும் மணி 2 மணி மேடம் 10 மணி 2 மணி வரைக்கும் ஒரு மாமா காசு திமுக ஆட்சினாவே அரசு அரசு உங்க மேல கோபம் கிடையாது திமுக அரசு மேல கோபம் தேவர் சமுதாயத்துக்கு விரோதமான அரசு தேவர் சமுதாயத்துக்கு விரோதமான அரசு திமுக எல்லாம் புரிஞ்சுக்கிறீங்க ஏன் தெரியுமா கூலித்தவர் முதல் விடுதலை போராட்ட வீரர் கூலித்தவர் எங்களுக்கு எல்லாம் உரிமை வேற யாருக்கு இருக்கு உரிமை சொல்லுங்க இல்ல 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 வேற ரூட்ல வர்றீங்க நீங்க வேற ரூட்ல போறாங்க எந்த ரூட் சொல்லுங்க தலைமை கோட்டல் வேற தலைமை கோட்டல் ஸ்டாலின் அரசு ஒளிஞ்சாதான் இந்த சமுதாயமே மேல வரும் தமிழக மக்கள் விடியா சார் உங்க அவர் ஏற்கனவே எங்குறீங்க நீங்க என்ன செய்ய முடியும் நீங்க என்ன செய்ய முடியும் அதிகாரி மேல கோவம் இல்ல எனக்கு அதிகாரி மேல கோவம் இல்ல திமுக ஆட்சி மேல கோவம் சார் நான் கேக்குறேன் இவ்வளவு பெரிய விழா இருக்கு சார் இவ்வளவு பெரிய விழா இருக்கு எவ்வளவு ஒழுங்குபடுத்த எவ்வளவு அழகா போகலாம் சொல்லுங்க 4 மணி நேரம் காத்து கிடக்கலாம் அப்ப என்ன யார் தப்பு இது அரசாங்கம் தப்பு சார் அரசாங்கம் தப்பு நாங்க எங்க அடிக்க போறோம் சார் அரசாங்கம் தப்பு திமுக ஆட்சி சரி ஒண்ணு இல்ல போங்க திமுக ஆட்சி சரியில்லமா திமுக ஆட்சி ஏதோ ஆர்கியூ பண்ணி அடிமொழ பாரி தூக்குறது எதுக்கு மொட்டு பூத்து செய்தி சொல்லணுமே எதுக்கு பிறந்தது பசும் பொண்ணு இது வீரமுள்ள தமிழ் மண்ணு வானம் பூமி சாமி வானம் பூமி காப்பு சாமி நம்ம சாமி குலுங்க அட உரிமை அடிங்கடா வான் நடுங்க நம்ம வாதிய வாசிங்கடா கம்ப்யூட்டர் கருவி இல்ல நாங்க கொம்புதும் ஒலி வருமா டிஸ்கோத்தே ஆட்டத்தில்ல இந்த ஒயிலாட்டம் சொகம் வருமா கால வெள்ளம் கலை தாண்டி கடக்கும் எங்க கரகாட்டம்
தென்னாட்டு தேவராட்டம் நடக்கும் பிறந்தது பசும் பொண்ணு இது வீரமுள்ள தமிழ் மண்ணு 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 துடியான சாமி அருவாள போல முறுக்கேறி வாரா தமிழ் குலங்காக்க போறா
போற்றி வணங்கிடுவோம் புகழார சூட்டிடுவோம் மட்டிலா புகழ் படுத்த மாவீரன் புலித்தவர் வெற்றி கொடி பறக்குது புலித்தவர் வீரம் புகழ் சிறக்குது நன்றி செய்யும் போற்றுகின்ற நம்ம கூட தேவர் மகா நன்றி செய்யும் போற்றுகின்ற நம்ம கூட தேவர் மகன் வெற்றுவனை வாழெடுத்து விரட்டி அடித்த வெற்றுவனை வாழெடுத்து விரட்டி அடித்த புலித்தவன் வெற்றி வெற்றி கோடி பறக்குது புலித்தவன் வீரா புகழ் சிறக்குது ஆத்மீக நெறிமுறையை ஆராய்ந்த தேவர் மகா ஆத்மீக நெறிமுறையை ஆராய்ந்த தேவர் மகன் சுத்தவீர நேதாஜியை தோழனாக ஏற்றவர் சுத்தவீர நேதாஜியை தோழனாக ஏற்றவரா வெற்றி கொடி பறக்குது புலித்தவர் வீரம் புகழ் சிறக்குது பாராளப்பர் விமானப்பர் பந்தியாடி வந்தனவா பாரதப்பர் விமானப்பர் தரங்கியிலே வென்றவரம் பாயுபுலி தேவனவன் பம்பாடி வெற்றிகன் பாயுபுலி தேவனவன் பம்பாடி வெற்றிகன் வெற்றி வெற்றி கொடி பறக்குது புலித்தவர் வீரம் புகழ் சிறக்குது ஆங்கில மொழிகளையும் அடக்கிய தேவர் மகன் ஆங்கில சட்டத்தையும் அடக்கிய தேவர் மகன் வெற்றி கோடி பறக்குது புலித்தவன் வீரம் புகழ் சிறக்குது ஆட்சி நெறிமுறையை அறிந்திட்ட புலித்தவன் ஆட்சிய நெறிமுறையை அறிந்திட்ட புலித்தவர் வீழ்ச்சியே இல்லாது வீரமிகு காவியமா வெற்றி வெற்றி கோடி பறக்குது புலித்தவர் வீரம் புகழ் சிறக்குது வெற்றி கோடி பறக்குது புலித்தவர் வீரம் புகழ் சிறக்குது ஆங்கில ஏகாதிபத்தியத்தை விரட்டியடித்த ஒரு சுதந்திர போராட்ட தியாகி காண்டியகுலத்தின் முதல் வழித்தோன்றல் மாமன்னர் புலித்தேவருடைய 310வது இறந்த நாட்களாகவே தமிழ்நாடு தேவேந்திர பேரவையின் சார்பில் இன்றைக்கு கலந்து கொண்டு அவருக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது. இது கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக தாய் இயக்கமான தமிழ்நாடு தொடர்ந்து வழிபாடு நடத்திக் கொண்டிருக்கிறோம்.
நான் பார்க்கிறேன். வருகின்ற பொழுது காவல்துறையுடைய அராஜகம் எல்லை மீறி கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 10 மணிக்கு புறப்பட்டு நாங்கள் இப்பொழுது மணியனை பார்த்துக் கொள்ளுங்க. 3 நாள் எத்தனை மணி நேரம் காக்க வைத்து, குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த திமுக விடிய ஆட்சி வந்ததிலிருந்து சொல்லனா தீரை இந்த சமூகம் மட்டுமல்ல, தமிழக மக்கள் அனைவரும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். முதல் பாண்டியகுல வைத்தோன்றல் மாமன்னர் பூலித்தேவர் இவருடைய விழாவை வந்து எவ்வளவு சிறப்பாக நடத்தணும், அரசு விழாவை நடந்திருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த விழாவுக்கு வருகின்ற பக்த கோடிகள் ஒரு ஆலயமா தான் வணங்குறோம். வரக்கூடிய அமைப்புகள் விழாவெல்லாம் தப்பு இல்லை, எந்த அரசியல் கட்சியும் வந்துட்டு போகட்டும். ஆனா அவங்களுக்கு ஒரு வழி, அரசியல் கட்சிகளுக்கு ஒரு வழியை உருவாக்கி தர்றாங்க காவல்துறையில, அமைப்புகளுக்கு வேற வழி. இது என்ன நியாயம்? இது அநியாயமா இல்லையா? நான் கேட்கிறேன், மாமன்னர் பூலித்தேவருக்கு முதல் வணக்கம் செய்வதற்கு எங்களுக்கு இல்லாத உரிமை அரசியல் கட்சிகளுக்கு இருக்கா? இல்ல. அப்படி என்றால் எல்லாரும் சமந்தான், எல்லா கட்சியும் வாங்க, நல்லா வணங்குங்க, தவறே கிடையாது. மாமனுடைய புகழ திக்கட்டும் பரப்புங்க. ஆனா வரக்கூடிய அனைவருக்கும் அந்த வசதிகள் ஏற்படுத்தி கொடுங்க. வழிகளை வர பாக்குறேன், 2 பக்கமும் ஏணிக்கருவ முள்ளு, சீம கருவேல முள்ளு அப்படியே மண்டி கிடக்கு. அதுக்குள்ள புகுந்து வர வேண்டியிருக்கு. நாட்டுக்குள்ள வர மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகுது. என்ன அரசாங்கம் நடக்குதுங்க? திமுக அரசு என்ன ஆட்சி செய்யுது? திமுக ஆட்சி வந்ததுல பாத்தீங்கன்னா மக்கள் சொல்லனா துயரம் சந்திக்கிறாங்க. பாலியல் வன்கொடுமை, கள்ளச்சாராயம் பெருகி போச்சு. கள்ளச்சாராயம் குடி செத்தவனுக்கு 10 லட்சம் நிதி. என்ன அநியாயம் நடக்குது பாருங்க. ஏன்னா கள்ளச்சாரத்துக்கு ஆட்சி நிக்கிறதே திமுக இருந்தா, அவன் செத்தவன் திமுக அவனுக்கு 10 லட்சம் நிதியை கொடுக்கறது. இது போன்ற அராஜகம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. பேசு நிறுத்தி கடத்துறது, மணல் வணிக சொல்றது. மக்களுக்கான அடுத்த தலைமுறை வாழணும்னு சொன்னா கனிம வளங்களை கொள்ளையடிக்கூடாது, ஆற்று மணலை கொள்ளையடிக்கிறது, மலைகளை குறைஞ்சி விற்கிறது, இது போன்ற தொடர்ந்து அராஜகங்கள் நடந்துகிட்டு இருக்கு. மக்கள் சொல்லலாம் துயரம் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஒரே ஒரு விஷயம் தான், மாமனுடைய புகழை காக்கின்ற வகையில 25 ஆண்டுகளா கோரிக்கை வைக்கிறாங்க. தலைநகர் சென்னையில அவருக்கு ஒரு மணிமண்டபத்தை நிறுவி சிலையில் நிறுவ வேண்டும் என்று 25 ஆண்டுகள் கோரிக்கை. ஆனா எதையும் கண்டுகொண்டதாக எந்த அரசும் செய்ததில்லை. இதுக்கு முன்னாடி சரி, இனி வரப்போறக்கூடிய ஆட்சி ஒருவேளை நாங்களாம் அதிமுக கூட்டணி போயிருக்கிற மாற்றுக்கிறது கிடையாது. ஏனென்று சொன்னா 30 ஆண்டுகள் சமுதாயத்துக்காகவே எங்களை அழிச்சுக்கிட்டு இருந்தோம். பல்வேறு சிறைகள் அனுபவிச்சுட்டு இருந்தோம். ஒன்றும் நடக்கல. வேற வழி இல்லை. அரசியல் அதிகாரத்தை வென்றெடுக்கணும்னு சொன்னா வேற வழியே கிடையாது. 13 கிலோ தங்கத்தை வழங்கின அந்த புரட்சிகளை அம்மா வளர்ந்த புரட்சிகளை எம்ஜிஆருடைய அந்த கட்சியுடைய கூட்டணியில போக வேண்டிய நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டோம். அரசியலே வேண்டாம் இருந்தனாலாம் நீங்க அரசியல் கட்சிக்கு போக வேண்டிய சூழ்நிலையை ஏன் உருவானுங்க? எதுவும் நடக்கல. சமுதாய மக்கள் அப்படியே கிடக்கிறான். இருக்கப்பட்டவங்க மட்டும்தான் இருக்கிறா. அரசியல்வாதி குறைக்கிறான். சமுதாய மக்கள் பின்னணி கிடக்குறாங்க. ஒரு கோரிக்கையும் வெல்ல முடியல. 25 ஆண்டுகள கோரிக்கை என்ன தெரியுமா? சங்கரன் கோயில் அந்த கோமதியம்மன் ஆலயத்துக்குள்ள மாமன்னர் பூலித்தேவர் மறைந்த இடம் இருக்கு. இந்த இடத்துல முழு உருவ வெங்கடாச்சலையை நிறுவுங்கன்னு ஒரு 25 ஆண்டுகள கோரிக்கை வச்சுட்டு இருக்கான். எந்த அரசு இது கொடுத்திருக்க வரைக்கும் செய்யல. ஆனால் இனி வரக்கூடிய ஆட்சி அதிமுக ஆட்சியில நிச்சயமாக கூட்டணி இருக்கிறோம். என்னை பார்த்து பல பேர் கேட்கறாங்க, ஏன் நீங்க போறீங்க, ஏன் நீங்க அதிமுக ஆட்சி கூட்டணி போறீங்கன்னா இதையெல்லாம் நிறைவேற்ற தான் போயிருக்கோம். பணியிட ஒதுக்கீடு, கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதாரத்துல இந்த சமூகம் மேம்படும் சொன்னா நிச்சயமா ஒரு அரசியல் கட்சியாலாம் நிச்சயமா பெற்றுத்தர முடியும். அது நிச்சயமா அஇஅதிமுக ஆட்சியில நிச்சயமா தமிழ்நாடு தேவைப்படுவை பெற்றுக் கொடுக்கும். அது மட்டுமல்ல, தேசிய விழாவை அறிவிக்கும். மாமன்னர் பூலித்தேவருடைய இந்த பிறந்தநாள் விழாவை ஒரு தேசிய விழாவா மத்திய அரசு அங்கீகாரம் செய்யணும். அதே போன்று மாமன்னர் பூலித்தேவருடைய இந்த பிறந்தநாளை ஒரு அரசு விடுமுறை தினமாக இந்தியா முழுமைக்கும், நான் சொன்ன தமிழ்நாடு கிடையாது, இந்தியா முழுமைக்கு. ஏனென்று சொன்னால் இந்திய விடுதலை போராட்டத்தில் முதல் குரல் கொடுத்து கிட்டத்தட்ட 1755 முதல் போரை துவக்கி ஆங்கிலேய தளபதியை விரட்டி அடித்த ஒரு மாமன்னர் பூலித்தேவர். அவருடைய பிறந்த நாளை தேசிய விடுமுறை தினமாக மாநில அரசு பரிந்துரை செய்யணும். மத்திய அரசு உடனடியாக அறிவிக்க வேண்டும் என்பதை தமிழ்நாடு தேவைப்படுவதாக கேட்டுக்கொள்கிறேன். அதே போல அடுத்த தலைமுறை அறிந்து கொண்டிருக்கிற வகையிலே அவருடைய வாழ்க்கை வரலாற்றை இந்தியா முழுமைக்கும் CBSE பாடத்திட்டத்திலே அவருடைய வாழ்க்கை வரலாற்றை இணைத்தர வேண்டும் என்பதும் தமிழ்நாடு தேவைப்படைய நீண்ட நாள் கோரிக்கை. அதே போன்று தேர்தல் திருமணத்திற்கு ஒரு பல்கலைக்கழகத்தை நிறுவ வேண்டும் என்று 30 ஆண்டுகளாக போய்க்கு வச்சிருக்கோம். அவருடைய பேர்ல ஒரு பாரதரத்னா அறிவிக்க சொல்லி பல ஆண்டுகளாக போய்க்கு வச்சிருக்கோம். அவருடைய பன்னாட்டு மாநிலத்திற்கு தேசிய தலைவர் தேவரையோட பேரை சொல்லி பல ஆண்டுகளாக போய்க்கு வச்சிருக்கோம். மருத்துவனுடைய பெயரை
அடிச்சு விமானத்துக்கு பேர சொல்ல வைக்க சொல்லி போராடிக்கிட்டு இருக்கோம். அவர் போர் பயிற்சி அடிக்கலமான காரைக்குடிக்கு அருகில் இருக்கக்கூடிய சங்கரமலை கோட்டை பழமை மாறாமல் புதுப்பிச்சு மாமல்லர் குலத்துடைய மருதுமாட்டுடைய சிறையை நிறுவி அந்த இடத்துல ஒரு சுற்றுலாத்தலமா அறிவிக்க சொல்லி பல ஆண்டுகளாக போராடிக்கிட்டு இருக்கிறோம். அதே போல வீரமங்கை வேலுநாச்சியார் இந்தியாவுடைய முதல் பெண் விடுதலை போராடி வீரமங்கை வேலுநாச்சியுடைய பெயரை சிபிஎஸ்இ படத்துக்கு கிடைக்க சொல்லி பல ஆண்டுகளாக போராடிக்கிறோம். அந்த அம்மாவுடைய பெயரை சிவகங்கை அரசு மருத்துவமனைக்கு சூட்ட வேண்டும் என்பது பல ஆண்டு கோரிக்கை. அவருடைய நினைவு நாள வீரமங்கை தினம் அறிவிக்க சொல்லி பல ஆண்டு கோரிக்கை. இப்படி எந்த கோரிக்கைகளையும் அரசுகள் செவிமடிக்காத காரணத்தினால இன்னைக்கு நாம அதிமுக கூட்டணியை நம்ம நோக்கி நகர்ந்திருக்கிறோம். நிச்சயமா பிரச்சனைகள் எடப்பாடி அவர்கள் நிறைவேற்றி தருவதாக வாக்குறுதி அளிச்சிருக்காரு. இந்த 10.5 விழுக்காடெல்லாம் நீர்த்து போன சமாச்சாரம். அதனால அதெல்லாம் விட்டுட்டு நீங்க போட்டு கேட்கறோம்ல. ஆனா நாங்க அதிமுக போடுங்கிறோம் சொல்லுங்க. அதனால ஓட்டு போடுவது என்பது உரிமை. ஆனா நாங்கள் எடுத்த பாதைக்கு என்ன காரணம் என்பது அந்த விளக்கம். ராமருடைய ஆலயத்துல போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வேற எந்த நோக்கத்துக்காக போகல. சமுதாயம் அடுத்த தலைமுறை முன்னுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அரசியல் பாதை ஒன்றுதான் தீர்வு. அதைத்தான் 30 ஆண்டுகள் கழித்து நான் உணர்ந்திருக்கிறேன். 30 வருஷம் கழிச்சு 3 வருஷம் இயக்க ஆரம்பிச்சு 4 வருஷம் கூட்டம் போட்டு 3 வருஷம் இயக்க ஆரம்பிச்சு 4 வருஷம் கூட்டம் போட்டு நான் அரசியல் பாதைக்கு வரணும் சொல்ல சொல்லல. 30 ஆண்டுகள் போராடி பல்வேறு வழக்குகளை சுமந்திருக்கேன். எவ்வளவு இன்ஸ்பெக்டர் நிற்கிறார் என்று வழக்கு போட்டவர் புளியமுடி வழக்கு போட்டு இன்ஸ்பெக்டர் இருக்காரு. அதன் இடத்துல ஒரு சின்ன ஒரு விரும்பத்தகாத சம்பவம் நடந்தது. ஆக இப்படி பல்வேறு வழக்குகள் சுமந்தாலும் பாதை மாறாமல் பயணிச்சுக்கிட்டு இருந்தேன். வேற வழி இல்லை. சமுதாயத்துக்கான உரிமைகளை பெற வேண்டும் என்று சொன்னால் அது அரசியல் பாதை தான். அதனாலதான் போயிருக்கோம். சமுதாயத்துக்கான இடஒதுக்கீடு, கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதாரத்தை அனைத்தையும் முன்னுக்கு கொண்டு வர வேண்டிய ஒரு இடத்துல தமிழ்நாடு தேவை பெறுவதாக இருக்கிறதால அரசியல் பாதைக்கு போயிருக்கிறேன். எந்த நோக்கமும் இல்லை என்று தெரிவித்து தோன்றிய தாய் இயக்கமான தமிழ்நாடு தேவத்தை வழங்க நன்றி. ஊருல உனக்கு ஒரு மேடை, வானுல உனக்கு ஒரு மஞ்சம், பார்க்கும் பார்வை பரப பார்வையடா. உனக்கு கீழொரு உலகம், தனக்கு தானா இயங்கும், காணும் காட்சி கடவுள் காட்சியடா. பூமி எல்லாம் மைதானம், பொட்டல் வழி தாம்பாளம், ஆலகால பரிகாரம், அந்தரத்தில் சஞ்சாரம். பூமி எல்லாம் மைதானம், பொட்டல் வழி தாம்பாளம், ஆலகால பரிகாரம், அந்தரத்தில் சஞ்சாரம். ஊருல உனக்கு ஒரு மேடை, வானுல உனக்கு ஒரு மஞ்ச, காணும் காட்சி கடவுள் காட்சியடா.